பாஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்றீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பீரிஷ் ஸ்டோனுக்கு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலையில் சொன்ன மாதிரி 25,400 அப்படிங்கிற பிரேக் அவுட் ஆன உடனே நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்சது. இன்னைக்கு காலையில் 25,500 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். எஸ்டிஎல்ல பாருங்களேன், நம்ம காலையில இருந்தே ரெட் லைன் தான் 0க்கு மேலே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நான் புட் ஆப்ஷன் சைட் பை பண்ணணும். ஒரு 62 கிட்ட பை பண்ணி வந்தாலும் மேலே 150 வரைக்கும் மொமெண்டமாக இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 25,350 கால் அண்ட் புட் ஆப்ஷன் அடுத்த வார கான்ட்ராக்டான 17 ஜூலை லோட் பண்ணியிருக்கிறோம். பண்ணிட்டு எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்க, கால் சைடில் ஹெவியான செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் 25,300 புட் ஆப்ஷன் வரைக்கும் பையிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் 25,400 கால் ஆப்ஷன் செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 25,400 புட் ஆப்ஷன்ல பையிங் இருக்கு. காலையில் சொன்ன லெவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்டார் பற்றின டீட்டெயில்ஸுக்கு MSV அப்படின்னு 98940885 மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்ததில் கால் சைட் ஃபுல்லாக செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைட் ஃபுல்லாக ஹியூஜா பையிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலில் 25,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் 25,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷனில் பையிங் இருக்கு. மார்க்கெட் இந்த லெவலுக்கு க்ளோஸ் ஆனங்காட்டி 25,400 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா மாறி இருக்கு. இந்த லெவலுக்கு முடிஞ்சங்காட்டி மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷா இருக்கு. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகக்கூடிய சான்ஸ் தான் அதிகமாக இருக்கு. கேஸ் மார்க்கெட் ரைஸ் ஆனா கூட 25,400 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பவும் ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்ட் கம்ப்ளீட் செஞ்ச வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ் ஃபுல் கன்வர்ஷன் ட்ரிப் பண்ணுங்க.